தேர்தல் ஆணையம் பார்த்தோன்னா கடந்த 2011 35 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப 70 லட்சம் பேருக்கு மேல இப்ப தாண்டி போயிருக்காங்க. இது வந்து வாக்காளர் ஆனா என்ன பாதிப்பு ஏற்படும் தமிழகம்? இது ஒரு கேள்வி. நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன். நீங்க வாக்காளர் ஆனா என்ன நடக்கும்னு இப்படி கேட்கலாமா? நீங்க இந்த நாட்டின் இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிச்சிட மாட்டானா? அந்த வட இந்திய வாக்காளன் முழுக்க முழுக்க பிஜேபி வாக்காளன் தான், பிஜேபி ஓட்டர்ஸ் தான். இந்த கோவை தெற்குல வந்து அம்மா வானதி சீனிவாசன் வென்றது 20,000 வாக்கு வித்தியாசத்துல. இந்த 20,000 வட இந்திய வாக்கு தான். வட இந்தியாவில் இருக்கிற பிஜேபியினுடைய பெரிய தலைவர்கள்லாம் வந்து அங்க வாக்கு சேகரிச்சது உங்களுக்கு தெரியும். அப்படித்தானே வரும். இங்கேயே நம்ம மண்ணிலேயே மார்வாடிகள் வாழுகிற அந்த ஜவஹர்பேட்டையில வந்துட்டு தமிழர்களுக்கு இடமே அது தனி தீவா இருக்கு. தீவா குடியேறிடுவான். நீங்க ஈரோடு பெருந்துறையெல்லாம் நம்மளுடைய தொகுதியே இல்ல, மாறிட்டது. நீங்க ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுங்கிறது